ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால் நான் வந்து கொஞ்ச நாள் மெஷினில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் எந்த வீடியோஸும் போடலை. ஸோ வந்து நிறையா பேர் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க. அதனால உங்களுக்கான ஒரு ஒரு சில டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இல்லை, நீங்கள் உங்களுக்கு என்ன வந்து டவுட்ஸ் இருக்குது, அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸாக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா, நான் உங்களுக்கு சும்மா பேசுகிறத மட்டும் வீடியோ போட்டால் உங்களுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, யாருக்காக இருந்தாலும் இருக்காது. ஸோ அதனால் மெஷின் எம்ப்ராய்டரிஸ் எல்லாமே நான் போட்டது அந்த ஓல்டு எம்ப்ராய்டரிஸ் எல்லாம் எடுத்து உங்களுடைய பார்வைக்கு வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஆடியோ கொடுக்குறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு மெஷின் எம்ப்ராய்டரி கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நிறைய பேர் வெளியில் வேலை பார்க்குறீங்க, அண்டு நிறைய பேர் வந்துட்டு வேறு ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க, இல்லை டெய்லர்ஸாக இருக்கீங்க, ஆரி ஒர்க்கராக இருக்கீங்க, நிறையா பேர் இருக்கீங்க. புதுசாக எந்த பிஸ்னஸுமே பண்ணாமல் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிறவங்க கூட எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மெஷின்ஸ் பற்றி கேட்குறீங்க, எங்கே கிடைக்கும் என்ன ஏதுன்னு கேட்குறீங்க, கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுனா எப்படி, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு சில டவுட்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெஷின் எம்ப்ராய்டரி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டு பாதியில் விட்டுருக்கீங்களா அப்படின்னு யோசிங்க. ஏன்னா அது வந்து பொறுமை இல்லாமல் விட்டுருக்கிறது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை கற்றுக்க முடியாது. மெஷின் எம்ப்ராய்டரியில் ரொம்பவே பொறுமை முக்கியம். எந்த அளவுக்கு பொறுமையாக போடணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை ரொம்பவே முக்கியம். மெஷின் எம்ப்ராய்டரியில் மெஹந்தி போடுற ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கீங்களா? எந்த அளவுக்கு பொறுமையாக உட்காந்து போடுவாங்க, அந்த அளவுக்கு பொறுமை வந்து இதில் தேவை. ஸோ என்னால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மெஷின் எம்ப்ராய்டரியை கற்றுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காமிச்சிருக்க இந்த ரெனியூ மிஷின், அதாவது நிறைய வீடியோஸில் ரெனியூ மிஷின் காமிச்சிருப்பேன், அந்த ரெனியூ மிஷின் வந்து உங்கள் கையில் இருக்கணும். அப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ண முடியும். மெஷின் நான் அப்புறமா வாங்கிக்கிறேன், இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்க, அந்த மாதிரி கிடையாது. மெஷினும் கையில் இருக்கணும். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு கிளாஸில் சொல்லி கொடுக்குறது எல்லாமே அப்பப்போ வந்துட்டு நம்ம மெஷினில் போட்டு பார்த்து கிளியர் பண்ணணும். அந்த மாதிரி வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த மெஷின் எம்ப்ராய்டரியை ஈஸியாக கற்றுக்க முடியும். அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா, வேறு பிஸ்னஸில் இருக்க இதை நம்பி பண்ணலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக பண்ணலாம். என்னாலேயே முடியுது அப்படின்னா உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள்கிட்ட மெஷின் இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நிறைய டைம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பொறுமை இருக்கணும். ஏன்னா பொறுமை இருந்தால் தான் இதை போட முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுங்கிறது நம்ம லேடிஸ்க்கு ஜென்ஸை விட நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாகவே ஒரு விஷயம் வந்து அப்சர்வ் ஆகும் இல்லைங்களா? அதனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறத பற்றி பிரச்சனை இருக்காது. ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது, என்னால் மிஷின் வாங்க முடியும், இல்லை மிஷின் இருக்குது, எனக்கு பொறுமை இருக்குது, நான் கற்றுப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த வீக்கில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் எனக்கு கால் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி மிஷின் டீட்டெயில்ஸும் எப்படி போடுறது, இது எல்லாமே இந்த மிஷின் போட்டதா இல்லை ஆரி ஒர்க்கா, அந்த மாதிரிலாம் டவுட்ஸ் நிறையா பேர் கேட்டிங்க. நான் எல்லாத்துக்குமே வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நிறையா பேருக்கு கால் எடுக்க முடியாமல் இருக்குது. என்னென்னா, நான் ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு இருக்கனால என்னால் கால் எடுக்க முடியல. ஸோ நான் சீக்கிரம் வந்துடுவேன். வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். மறுபடியும் வந்து இந்த கிளாஸ் எல்லாமே பார்க்குறது, ஜாயின் பண்ணுறது, டீட்டெயில்ஸு எல்லாமே கொடுக்குறேன். அது வரைக்கும் நான் இவ்வளோ டைம் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோலாம் பார்த்து ப்ராக்டிஸிங் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு கிளியர் கட்டாக நான் சொல்லித்தரேன். ஏன்னா மெஷின் எம்ப்ராய்டரி சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆட்கள் ரொம்பவே கம்மி. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிறது எனக்கு உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்குது. அதை கற்றுக்கிறதுக்கும் இவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா, மெஷின் எம்ப்ராய்டரி எப்போவுமே வந்து ஜென்ஸு மெயினாக ஹிந்திக்காரவங்க தான் போடுவாங்க. ஆனால் இந்த மெஷின் எம்ப்ராய்டரி நானே கற்றுக்கிட்டது. கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு கம்மி ப்ரைஸில் நானே சொல்லித்தரேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமை இருந்தால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். அதுவும் சீக்கிரம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.